மேற்கு வங்கத்தில் திரிணாமுல், மகாராஷ்டிராவில் சிவசேனா என பிராந்திய கட்சிகள் கடும் பிளவை சந்தித்துள்ள நிலையில் இனி அடுத்து சமாஜ்வாதி கட்சிதான் என்று சொல்லி உத்தரப்பிரதேச அரசியலில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறார் அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர். 15 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தில் கோலோச்சு வந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வியால் கட்சியே சில்லு சில்லாக சிதறி போயிருக்கிறது. இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 80 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த 80 பேரில் 64 எம்எல்ஏக்கள், மொத்தமுள்ள 28 எம்பிக்களில் 20 எம்பிக்கள் என அடுத்தடுத்து திரிணாமுல் காங்கிரசிற்கு எதிராக, மம்தாவிற்கு எதிராக இவர்கள் போர்க்கொடி தூக்கி என்டிஏ கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்திருப்பது மம்தாவை அதிர வைத்துள்ளது. இதற்கிடையில் கட்சியை தாய் கழகமான காங்கிரஸில் இணைத்து விடலாமா என்று மம்தா யோசிக்கும் அளவிற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தோல்வியால் பலவீனம் அடைந்து போயுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மகாராஷ்டிராவில் உத்தவ் சிவசேனா மீண்டும் ஒரு பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவுடன் உத்தவ் சிவசேனாவின் 16 எம்எல்ஏக்கள், 7 எம்பிக்கள் தொடர்பில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி எம்பி சஞ்சய் ராவத், கட்சி மாறுகிறவர்களுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு முன்பணமாக 15 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் டைகர் என பெயர் வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி மேற்கு வங்கத்திலும் மகாராஷ்டிராவிலும் பிராந்திய கட்சிகள் பிளவை சந்தித்துள்ள நிலையில் அடுத்ததாக குறிவைக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் என்கிறார்கள். உத்தரப்பிரதேச அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை இட்டுள்ளார். அதில் சமாஜ்வாதி கட்சியில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட போகிறது. சமாஜ்வாதி கட்சியின் எம்பி ராம்கோபால் யாதவ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். சுரங்க ஊழல் மற்றும் கோமதி நதிக்கரை மேம்பாட்டு திட்ட ஊழலின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது உத்தரப்பிரதேச மக்களுக்கு நன்றாகவே தெரியும். சட்டத்தின் பிடி இறுகி வருவதால் சமாஜ்வாதி கட்சியே பதற்றத்தில் இருக்கிறது. மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கத்தை மறந்து விடுங்கள், ஒட்டுமொத்த சமாஜ்வாதி கட்சியுமே தற்போது பாஜகவில் இணைய தயாராக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஓம் பிரகாஷ் ராஜ்பர். இதற்கு பதிலடி கொடுத்த சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், விலைக்கு போக தயாராக இருக்கிறவர்களை மட்டும்தான் மற்றவர்கள் வாங்குவார்கள், பயப்படுபவர்கள் மட்டும்தான் கட்சியை விட்டு ஓடுவார்கள். உண்மையில் பாஜகவில் இருக்கும் பல தலைவர்கள் தான் இப்போது அங்கிருந்து வெளியேறி எங்களுடைய பக்கம் வர தயாராக இருக்கிறார்கள். சரியான நேரம் வரும்போது அவர்கள் தங்களுடைய வாயை திறப்பார்கள். இந்த நாடகம் எவ்வளவு காலத்திற்கு தொடரும்? துணிச்சலானவர்களால் மட்டுமே பாஜகவை எதிர்த்து போராட முடியும். சமாஜ்வாதி கட்சி மிகவும் பலமான கட்சி என்று பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கொடுத்த அமைச்சர் ராஜ்பர், நான் சொன்னது 100% உண்மை. நான் எதை சொன்னாலும் அதை துணிச்சலோட சொல்வேன், உண்மையை மட்டும் சொல்வேன். ராம்கோபால் யாதவ் ஒரு பட்டியலை தயார் செய்து அதை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இருவரும் பரிமாறிக்கொண்ட புன்னகையை நான் பார்த்தேன். 2 இதயங்கள் இணையும் போது வார்த்தைகள் மௌனமாகலாம், ஆனா உரையாடல் தொடர்ந்து நடக்கும். ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி நெருக்கடியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் தாங்கள் பாஜகவில் இணைய தயாராக இருப்பதையும் சமாஜ்வாதி கட்சி எம்பி ராம்கோபால் யாதவ் கொடுத்த கடிதம் உணர்த்தது. அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் குறித்து நான் இப்போதே வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா அந்த முயற்சி முழுமையா வீணாகிடும். தயவு செய்து சில நாட்கள் காத்திருங்கள் அப்படின்னு ஊடகங்கள்ல பேசியிருக்காரு. இது குறித்து விளக்கம் தந்துள்ள எம்பி ராம்கோபால் யாதவ், நான் கடிதம் சமர்ப்பித்தேனா என்பதை அமித்ஷாவிடம் தான் நீங்க கேட்கணும். ஓம் பிரகாஷ் ராஜ்பர் கூறுவதை யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவர் எப்போதும் இப்படிதான் பேசுவார். என்ன பேசுகிறோம் என்பதே அவருக்கு தெரியாது. சமாஜ்வாதி கட்சியில எந்த பிரச்சனையும் இல்ல, இனிமேலும் வராது. அவர்கள் வதந்திகளை மட்டுமே பரப்புகிறார்கள். மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறார். ராஜ்பரோட குற்றச்சாட்டுகளுக்கு சமாஜ்வாதி கட்சியும் அக்கட்சி மூத்த தலைவரான ராம்கோபால் யாதவும் மறுப்பு தெரிவித்திருந்தாலும் இந்த விவகாரம் உத்தரப்பிரதேச அரசியல் களத்துல பேசு பொருளா மாறி இருக்கு. சமீப நாட்களாக ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு தொடர்பாக ஆளும் கட்சியை பிரதான எதிர்கட்சியான சமாஜ்வாதி கட்சி தொடர் கேள்விகளை எழுப்புவது ஊடகங்கள்ல விவாதமாகி வரக்கூடிய நிலையில தற்போது சமாஜ்வாதி கட்சியில் பிளவு என்ற அமைச்சர் ராஜ்பரின் கருத்தால் உத்தரப்பிரதேச அரசியல் களம் வேறு திசையில் சூடுபிடித்துள்ளது.